பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் 1ஆம் நாள், நவம்பர் 1ஆம் தேதிக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய அளவற்ற இரக்கம், அவருடைய கிருபை இந்த 2025ஆம் ஆண்டின் கர்த்தருடைய பிள்ளைகளை 10 மாதங்களை கடந்திருக்கிறோம். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அக்டோபர் மாதத்தை கடக்க தேவன் உதவி செய்தார். தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய பெரிய கிருபையினால இந்த நவம்பர் மாதம் 1ஆம் நாள், இந்தியாவில் சனிக்கிழமை, ஆண்டவர் ஸ்தோத்திரம், இம்மட்டும் நடத்தினவர் இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்துவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தி நீங்க தினந்தோறும் கேட்டு காலை 5:30 மணிக்கே அந்த வார்த்தைகளை கேட்டு பலப்பட்டு கர்த்தருக்குள்ளே நீங்க திடமனதாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் முன்ன பின்ன ஆனாலும் நீங்க காலையிலேயே இந்த குறுஞ்செய்தியை கேட்டு பலப்படுங்க. அதை போல இந்த குறுஞ்செய்தியை கேட்ட பிறகு நீங்க பிறருக்கு இதை அப்படியே ஷேர் பண்ணுங்க. பிறருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கும், உங்களுடைய சபையின் அங்கத்தினர்களுக்கும், யார் யார் உங்களுக்கு தெரியுமோ, யார் யார் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, குறிப்பாக இன்னைக்கு உள்ள வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலாகவும் பலனாகவும் இருக்கும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் இன்றைக்குரிய வார்த்தை, இந்த மாதத்துக்குரிய வார்த்தை அடங்கியிருக்கிறது. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், தப்புவிப்பேன். இதுதான் நவம்பர் மாதம் முழுவதுக்கும் நீங்க விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. சரியா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதை அடிக்கடி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு A4 ஷீட் எடுத்து, ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து, இந்த வசனத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை குறிப்பாக இனி மேலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அதை எழுதி பெரிய எழுத்துல எழுதி உங்களுடைய பெட்ரூம்ல அல்லது நீங்க பார்ப்பதற்கு ஏற்ற வண்ணமா நீங்க அந்த வசனத்தை ஒட்டி போகும்போது வரும்போது அதை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே, ஏசாயா 46:4 படி, கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் என்னை தாங்குவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மறக்காதீங்க. ஆண்டவர் நடத்துவார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் திரும்பி வராது. தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து தான் திரும்பி வரும். நீங்க கேட்டீங்கல்ல, உங்க லைஃப்ல இந்த வசனம் இந்த நவம்பர் மாதம் இன்னையிலிருந்து ஒர்க் அவுட் ஆகும். ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையாக கொடுத்த இந்த வருஷத்துல, இந்த 11ஆவது மாதத்துல முதல் நாள்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏசாயா 46:4 ஆண்டவரே ஒரு ப்ராமிஸ் வேர்டாக, ஒரு வாக்குத்தத்தமாக நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல்ல யார் யார் இதை கேட்கிறார்களோ, தமிழ்ல கேட்டாலும் சரி, இங்கிலீஷ்ல கேட்டாலும் சரி,
ஆண்டவரை ஹிந்தியில் கேட்டாலும் அல்லாவிட்டால் தெலுங்கு மொழியில் கேட்டாலும் அந்தந்த மொழி பேசக்கூடிய பிள்ளைகளை அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.